கோமதி மயிலோட அம்மா கிட்ட மயில் சரவணனை விட 2 வருஷம் பெரியவ அப்படின்னு சொன்னதுமே மயிலோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. குழலி இப்ப பேசுங்க, வாய் கிளிய பேசுவீங்கல்ல, இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா, உங்களுக்கு யார் இப்படி தப்பான தகவல் கொடுத்தது, என் பொண்ணு எம்ஏ தான் படிச்சிருக்கா, மயிலு மாப்பிள்ளைய விட 2 வருஷம் சின்னவ அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லுவாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சரவணனுக்கு ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முழுக்க நனைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு, மலைக்கு கூட காலேஜ் பக்கம் ஒதுங்கலன்னு உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டா, சரவணனை விட 2 வருஷம் பெரியவன்னு உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னதும் மயில் ஆமான்னு தலையாட்டுவாங்க. கதிரு மயிலோட அம்மா, நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்லுவாரு. செந்தில், எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் அவங்கள எப்படி பாத்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அவங்கள எவ்வளவு நம்பினாங்க, இப்படி ஏமாத்திட்டீங்களே. கோமதியும், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல, சம்மந்தின் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது என்ன, ஆனா ஊனா ஆத்தாக்காரியும் அப்பனும் கட்டப்பைய தூக்கிட்டு வந்துடுறது, மனசுல கள்ளம் இல்லைன்னா இயல்பா இருந்திருக்க வேண்டியது, உருகி பேசுறது என்ன, மத்தவங்கள குத்தலா நக்கலா பேசுறது என்ன, இம்புட்டு பொய்ய வச்சுக்கிட்டு தான் இவ தூங்குற நேரமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அப்பப்பா என்ன ஒரு நடிப்பு. இப்படியெல்லாம் பேசினதும் மயிலோட அம்மா, சம்மந்தியம்மா அப்படின்னு கூப்பிட்டதுமே கோமதி, இன்னொரு தடவை அப்படி கூப்பிடாதீங்க, அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பேசினதும் மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க சும்மாவே இருக்கிறீங்க, நீங்க ஏதாவது பேச வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதும், ஓ இதோ பேசுறேன் பாக்கியம், இதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மயில் எம்ஏ படிக்கல, +2 தான் படிச்சிருக்கா. மயில் சரவணனை விட 2 வருஷம் பெரியவ தான். நாங்க போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். மயிலுக்கு சின்னதா ஒரு தோஷம் இருக்கு. மயில் படிக்கல, வசதி இல்லைங்கிற காரணத்தினால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தா. அதனாலதான் இந்த மாதிரி பொய்ய சொன்னோம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன 1000 பொய்யா சொன்னோம் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்வார். சரவணன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா தீபாவளி அப்போ பணம் காணாம போச்சுன்னு சொன்னீங்கல்லப்பா, அதை எடுத்தது இவர் தான்ப்பா, நீங்க கூட மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை எடுத்தது மாமா இல்ல இவர் தான், இவரும் இவர் பொண்ணும் கடையில வேலைக்கு வந்தாங்கன்னு நினைச்சீங்களா, பிளான் போட்டு நம்ம கடையை கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டிட்டு நம்ம கடையை ஆட்டைய போடுறதுக்கு தான்ப்பா அங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னதும் மயிலோட அப்பா, ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. மாப்பிள்ள என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க, இதுக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொன்னதும் சரவணனுக்கு ரொம்ப கோபம் வரும். இந்த ஆள் மண்டை குழந்தாதான் என் ஆத்திரம் அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குண்டாவை தூக்கி அவர் தலைமையில போட போவாரு. எல்லாருமா சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்துவாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி கோவப்படுறீங்க, எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாரு. சரவணனுக்கு இன்னமும் கோவம் வரும். குடும்பம் நல்ல குடும்பமா அவன் குடும்பம். கோமதியும் குழலியும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவ்வளவு பொய் சொல்லிட்டும் இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் நகை விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும். இந்த வாரத்திலேயே கண்டிப்பா மீனா சும்மா இருக்க மாட்டாங்க, நகை விஷயத்த சொல்லதான் போறாங்க. தோஷம் இருக்குன்னு சொன்ன உடனேயே கோமதியும் குழலியும் ரொம்ப பதட்டமா கேட்பாங்க, என்ன தோஷம் இருக்கு, மாமனார் மாமியார் செத்து போயிருவாங்கன்னு இருக்கா, நாத்தனாருக்கு எதுவும் ஆகும்னு இருக்கா, இந்த வீடு விளங்காதுன்னு இருக்கா, என்ன இருக்குது, என்ன தோஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மயிலோட அம்மா, எதுக்கு என் பொண்ணை எல்லாரும் மிரட்டுறீங்க, நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பாண்டியன், எல்லாரையும் நிறுத்துங்க, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் அமைதியா இருந்தேன்ல, இப்ப நான் பேசுறத மட்டும் கேளுங்க, யாருமே குறுக்க பேசாதீங்க, உங்க பொண்ணு வயசுல மூத்தவனோ படிப்பு இல்லைன்னோ நான் எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு நாங்க கேட்டோமா, இல்லையே, நீங்களா தானே சொன்னீங்க, நான் கடையில தொழில் பண்றேன் அப்படின்னா இது வரைக்குமே நேர்மையா நாணயமா எங்க கடையில இருக்கிற சாமான் ஏதாச்சும் கெட்டு போச்சுன்னா அதை எடுத்து கீழே போடுவேன், கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டேன். என்ன சில பேர் சொல்லுவாங்க, பாண்டியன் பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், நான் சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நாம நாணயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன். அதே மாதிரி தான் உங்களையும் நம்புனேன், இப்படி ஏமாத்திட்டீங்களே. உங்க பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கான்ட்டு நாங்க கேட்டோமா, நீங்களா தானே சொன்னீங்க, எதுக்கு சொல்றீங்க, +2 தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. உங்க பொண்ணு 2 வயசு பெரியவ, சரவணனை விட 2 வயசு பெரியவ அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனை இல்ல, அதையும் நீங்க சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ண போறோம், இல்லைன்னா அடுத்தடுத்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க போறோம். அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே தோஷம், அதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்படியே தோஷம் இருந்தாலும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறோம்.
கட்டி வச்சதோட கடமை முடிஞ்சிச்சு, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே. இது அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட வாழ்க்கை. இவ்வளவு பொய் சொல்லி கல்யாணம், நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அதை ஏன் மறைச்சீங்க? ஏங்க 2 பேரும் கூசாம எப்படிங்க இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்க? உங்க பொண்ணு இந்த வீட்டுல வாழணும், நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்லைல. கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அதுல இருக்கிறது உங்க பொண்ணோட வாழ்க்கை, என் பையனோட வாழ்க்கை, நம்ம 2 குடும்பத்தோடவும் வாழ்க்கை. நீங்க உண்மையை மறைச்சதுனால என் பையனோட வாழ்க்கை இப்ப சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு போய் கிடக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வாரு. இதோட எபிசோடு முடிஞ்சதுங்க.